Hello students. Today வந்து நாம 10th standard chapter 2 numbers and sequence அதாவது எண்களும் தொடர் வரிசைகளும் அந்த லெசன்ல இருக்க first exercise 2.1 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்க போறோம். First sum, find all positive integers when divided by 3 leaves remainder 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 3 ஆல் வகுக்கும் போது மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து டிவைடட் பை 3ஆல் வகுக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3ஆல் வகுக்கும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் கிவன் ஒன், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ரிமைண்டர் வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் 2 எது வேல்யூ தருமோ அந்த ஹோல் நம்பர்ஸ், அதாவது மிகை முழுக்கள் எல்லாத்தையும் நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. ஓகேவா? இப்போ பை இடிஏ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நாம் பண்ண போகிறோம். அதாவது இடிஏனா என்ன? ஃபுல் ஃபார்மு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இடிஏ. பை இடிஏ அது என்ன அல்காரிதம்? என்ன? a equal to bq plus r, 0 lesser than equal to q less b lesser than b. இதுதான். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நாம் வரப்போகிற சம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நான் எங்கெங்கே இடிஏன்னு போடுறனோ அங்கே எல்லாமே வந்து இந்த அல்காரிதம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ சம்குள்ளே போகலாம். ஹியர் a equal to 3q plus 2ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 3 என்ன? பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது நம்மளோட b வேல்யூ. இந்த 2 என்ன? ரிமைண்டர் தான் 2, அதை நான் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு q தெரியாது, a தெரியாது. ஸோ நம்ம அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். q வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸெட்ரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ a equal to 3q plus 2. இப்போது நான் q பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். அப்போ 3, 0 plus 2 இது பண்ண என்ன? 3 into 0, 0. அப்போ ப்ளஸ் 2. அப்போ நமக்கு ப்ளஸ் 2 அப்படியே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 3 into 1, q பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். 3 into 1, 3 plus 2 என்ன? 5. நெக்ஸ்ட்டு q பதிலாக 2 அப்ளை பண்ணுறேன். 3 into 2, 6 plus 2, 8. அதுதான். நெக்ஸ்ட்டு q பதிலாக 3 அப்ளை பண்ணுறேன். அப்போ 3 into 3, 9 plus 2, 11. 3 into 4 பதிலாக q பதிலாக 4 அப்ளை பண்ணுறேன். ரிமைனிங் வந்து ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 12 + 2, 14. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து 2, 5, 8, 11, 14. அது வந்து எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரு கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பார்க்கலான்னா, இப்போ 5 வந்து உள்ள எழுதிக்குவோம். நம்ம எது வந்து டிவிசல் வகுக்க போகிறோமோ, டிவைட் பண்ண போகிறோமோ அதை வந்து வெளியெழுதுவோமா? இப்படி தானே நம்ம பண்ணுவோம், டிவிஷன் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தடு தான். இப்போ 5ல் போயிட்டு வெளியில் வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது கிடைச்ச ஆன்சர் வந்து உள்ள, வெளியே வந்து 3. இப்போ 3ஆல் பண்ணுறேன். 3ஆல் பண்ணும்போது 1 3s are 3. அப்போ ரிமைனிங் என்ன? 2. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க? 2 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 2 போட போகிறோம். என்ன? 0 அப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ஸோ 2 போடுறோம். அப்போ எந்த டேபிளால் நம்ம டிவைட் பண்ணணும்? 3ஆல். ஸோ 3. அப்போது 2 வந்து 3ஆல் போகுது. அப்போ 0 போடணுமா? 0 போட்டு பாயிண்ட் வைக்கணுமா? பாயிண்ட் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணுவோமா? அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அப்போ 6 3s are 18. அப்போ ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 0வா? அப்போ 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக? கரெக்டு. இதே மாதிரி தான் ரிமைனிங் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 2, 5, 8, 11, 14 அப்படிங்கிறது கரெக்ட். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each rows contain 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது
532 ஃப்ளவர் பார்ட்ஸ் அவருக்கு. அவன் வந்து ரோஸாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து ஈச் ரோஸ் வந்து 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்கு. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர். ஒரு ரோக்கு 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் வைக்க முடியும். ஸோ அப்படி வச்சா எத்தனை ரோஸ் வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணுவான், மீதி எவ்வளோ ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதே கொஸ்டினை தமிழில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? மொத்த ஃப்ளவர் பார்ட்ஸ் எவ்வளோ? 532, அதாவது 532. அதை தான் கிவன் ஒன்று நான் எழுதியிருக்கேன். ஒரு ரோக்கு எவ்வளோ ஃப்ளவர் பார்ட்ஸ் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க? 21. அதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இடிஏ மெத்தட் அப்ளை பண்ணலாமா? பை இடிஏ அதோட ஈக்குவேஷன் என்ன? A = BQ + R, 0 <= Q < B. இதுதான் வந்து இடிஏ ஈக்குவேஷன். பை இடிஏன்னு போட்டாலே கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் எழுதணும். ஏன்னா இது ஒரு ஆஃப் த ஃபார்முலா மாதிரி. இது கண்டிப்பாக இதுக்கும் மார்க் உண்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். எழுதிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம டிவிஷன் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு Q, ரிமைண்டர் R எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம டிவிஷன் எடுக்கிறோம். 532 21 ஃப்ளவர் பார்ட்ஸா? இது ரெண்டே டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 21 × 2 42. ரிமைனிங் என்ன? 11. அப்போ அடுத்த இந்த வேல்யூ கீழே இறக்குவோமா? அப்போ 2. அப்போ 112. இது எவ்வளோ போகும்? 21 × 5 சார் 105. அப்போ ரிமைனிங் என்ன? 7. இப்போது கிடச்சிருச்சா? அப்போ ரிமைண்டர் வந்து 7. இது வந்து 25. நம்ம ஏ வேல்யூ வந்து இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ வேல்யூ வந்து 532, பி வேல்யூ வந்து 21 இன்ட்டு இது வந்து கோஷன்ட் வந்து 25 + 7 ரிமைண்டர். அதை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 532 21 × 5 + 7. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 25 ரோஸ்ன்னு கிடைக்கும். லெஃப்ட் ஓவர் வந்து 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம். Prove that the product of two consecutive positive integer is divisible by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Product of two consecutive positive integers கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் 2ஆல் வகுபடும் என நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் 2, 3 எழுதுகிறோம். அப்போ இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால், அதாவது ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5. அப்போ 5க்கு அடுத்து என்ன? 6. அப்போ அடுத்து இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 11. அப்போ 11க்கு அடுத்து என்ன? 12. அப்போ இது ரெண்டே இது ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10, 20, 22, 23. அப்போ 23, 24. இது அப்படியே எக்ஸட்ரா இதுதான் போகும். இதுதான் நம்ம கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் கான்சிக்யூட்டிவ். ஸோ இதை வந்து 2 மெத்தடில், எனக்கு தெரிஞ்ச 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். லெட் n and n-1 be a consecutive positive integers அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து divisible by 2. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது divisible by 2ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இப்போது n × n-1 எப்படி எழுதலாம்? n² மைனஸ் nன்னு வருமா? அதாவது n உள்ளே போச்சுன்னா n² - 1 × n n அப்படின்னு நம்ம எழுதலாமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். It is in the form 2q or 2q + 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது இன்டீஜர் வந்து q. We have 2 cases. ஓகேவா? n = 2qன்னு எடுத்துக்கிறோம். n = இந்த n வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து நான் 2qன்னு எடுத்துக்கிறேன். இதே வந்து அடுத்த n வந்து 2q + 1 எடுத்துக்கிறேன். இது வந்து கேஸ் 1, இது வந்து கேஸ் 2.
2 எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணி டிவிசிபிள் பை 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு கேஸ் 1 எடுத்திருக்க. n ஈக்குவல் டு 2q. 2qனா இதை வந்து எந்த 2q வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுறேன், n ஸ்கொயர் மைனஸ் n அதில் அப்ளை பண்ணுறேன். அப்போ nக்கு பதிலாக 2q அப்ளை பண்ணால் 2q த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2qன்னு மாறுமா? அப்போ 2q ஹோல் ஸ்கொயர் என்ன, 4q ஸ்கொயர் மைனஸ் 2q. இந்த 2q இதிலிருந்து நம்ம காமனாக 2qவை வெளியில் எடுக்கலாமா? அதை தான் எடுத்திருக்கேன். 2q ரிமைனிங் என்ன இருக்கும், 2q இருக்கும், இங்கே 1 இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது இந்த ஒரு q 2q மைனஸ் இந்த ஹோல் வேல்யூவையும் நான் ஆராக கன்சிடர் பண்ணுறேன். 6 மீன்ஸ் ரிமைண்டர். ஓகேவா? ஆராக கன்சிடர் பண்ணால் அப்போ 2r அப்படின்னு எழுதலாமா? அப்போது n ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேஸ் 2, n ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதை வந்து n ஸ்கொயர் மைனஸ் n அதில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ 2q ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2q ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போது இந்த 2q ப்ளஸ் 1 இந்த 2q ப்ளஸ் 1 இதிலிருந்து காமனாக வெளியில் எடுக்கலாமா? ஒரு 2q ப்ளஸ் 1 காமனாக வெளியில் எடுக்கலாமா? எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு 2q ப்ளஸ் 1 இருக்கும். அப்போது மைனஸ் 1, அதாவது இந்த 2q ப்ளஸ் வெளியில் போச்சுன்னா இங்கே 1 மேலே, அப்போ இந்த இடத்துல 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ மைனஸ் 1. அப்போது ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும், 2q ப்ளஸ் 1ன்னு இருக்கும். அப்போது ஜென்ரலாக r வேல்யூவை என்ன எடுத்துக்கிறோம், 2q ப்ளஸ் 1. இந்த qவை rஆ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். r மீன்ஸ் ரிமைண்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 2rன்னு கிடைக்கும். அப்போது n ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1ம் டிவிசிபிள் பை 2. therefore n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு எழுதுகிறோம். ஹென்ஸ் n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர் n அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம முடிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் 2 என்னன்னு பார்க்கலாம். சேம் கொஸ்டின் மெத்தட் 2. அங்கே n அண்ட் n மைனஸ் 1 எடுத்திருந்தோம். அதை கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லியிருந்தோம். இங்கே n அண்ட் n ப்ளஸ் 1 எடுத்திருக்கோம். எடுத்து இதை இதுவும் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். இதை வச்சு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் என்ன, இது 2 கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1. அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1ங்கிறது எதோட ஷார்ட் ஃபார்ம், n ஸ்கொயர் ப்ளஸ் n1 வருமா? இதுதான் n இன்ட்டு n ப்ளஸ் 1. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இந்த ஃபார்ம் ஆஃப் 2q ஆர் 2q ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது n ஈக்குவல் டு 2q அப்படின்னு எடுக்கும்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்க்கலாம். அதுதான் நம்மளோட கேஸ் 1. n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 2q ஸ்கொயர் ப்ளஸ் 2q அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ இது என்ன, 2q ஸ்கொயர் பண்ண என்ன, 4q ஸ்கொயர் ப்ளஸ் 2qன்னு மாறுமா? அப்போ இதுலேருந்து காமனாக 2வை வெளியே எடுக்கிறேன். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும், 2q ஸ்கொயர் ப்ளஸ் qன்னு இருக்குமா? அப்போ இது ஏவாவும் இது பிஆவும் இது க்யூவாகவும் எடுத்துக்கிறேன். அப்போ ரிமைண்டர் என்ன, 0. ஜஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறேன். அப்போ ரிமைண்டிங் 0 தானே. அப்போ இந்த ஹோல் வேல்யூவையும் நான் ஆராக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா அப்போ என்ன வரும், 2rன்னு வருது. ஆர் 2q ஸ்கொயர் ப்ளஸ் க்யூவாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ எடுத்துக்கிட்டேன்னா அப்போ எனக்கு என்ன வரும், 2rன்னு வரும். அதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ n ஸ்கொயர்டு n ப்ளஸ் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இது கேஸ் 1. நெக்ஸ்ட் கேஸ் 2 என்ன நான் இது பண்ணணும், 2q ப்ளஸ் 1, அதாவது nக்கு பதிலாக 2q ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதுன்னு நான் ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இஃப் n ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1ன்னு எடுத்தேன்னா என்ன வரும், அதை n ஸ்கொயர் ப்ளஸ் nல ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அதில் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போ 2q ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2q ப்ளஸ் 1ன்னு மாறுமா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ அதில் நான் பண்ணுறேன். இப்போது அதை பண்ணனா என்ன வரும், 2qவா, இது ஏவா? அப்போது 4q ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2q இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைனிங் இருக்க 2q ப்ளஸ் 1ன்னு வருமா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ 4q ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4q ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2q ப்ளஸ் 1.
இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் 4q ஸ்கொயர் ப்ளஸ் 6 9 ப்ளஸ் 2 இதுலேருந்து 2வை காமனாக நான் வெளியில் எடுக்கிறேன். எடுத்தோன்னே என்ன கிடைக்கும் 2q ஸ்கொயர் ப்ளஸ் 3q ப்ளஸ் 1 கிடைக்குமா? இது எல்லாத்தையும் நான் ஆராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட பி, இது வந்து என்னோட ஏ. ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 2r அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சா? அதாவது 2 இந்த வந்து ஃபுல்லாக ஆராக கன்சிடர் பண்ணேன்னா ஆர் கிடைச்சிருச்சா? ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர் n அப்படின்னு நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதை வந்து ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து a, b மற்றும் c என்ற மிகை முழுக்களை 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே 9, 7 மற்றும் 10 எனில் a plus b c ஆனது 13ஆல் வகுப்படும் என நிரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது a, b, c அப்படின்னு ஒரு மிகை முழுக்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து 13ஆல் வகுக்கும் போது என்ன ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 9, 7, 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ a plus b c வந்து 13ஆல் டிவைட் பண்ணும்போது வகுப்படும் அதாவது டிவைட் a plus b c வந்து சம் பண்ணினாலும் அது 13ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். அதே கொஸ்டினை வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். when the positive integer a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். let the positive integers a, b, c ஓகேவா? அப்போ a equal to 13 அதாவது by EDA அந்த மெத்தடில் தான் நான் இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். EDA என்ன? by EDA நம்ம EDA ஈக்குவேஷன் என்ன? a equal to bq plus r, 0 கண்டிஷன் என்ன? q less than b. இதுதான் இந்த ஃபார்மேட்டில் தான் நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 13 a equal to 13 q ரிமைண்டர் வந்து 9. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஏக்கு வந்து 9 அதுதான் இங்கே அப்ளை பண்ணிக்கேன். செகண்ட் b ஈக்குவல் டு 13q ரிமைண்டர் என்ன 7 அதுதான். c ஈக்குவல் டு 13q ப்ளஸ் ரிமைண்டர் என்ன 10. இது மூணையும் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் c வந்து இதை ஆட் பண்ண வர வேல்யூவு 13ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ a ப்ளஸ் b ப்ளஸ் சிங்கிறது என்ன? இதோட சம்மு தான். ஸோ அதை எழுதலாமா? 13q ப்ளஸ் 9 ப்ளஸ் 13q ப்ளஸ் 7 ப்ளஸ் 13q ப்ளஸ் 10. அப்போது இந்த க்யூவெல்லாம் ஆட் பண்ணால் 39q ப்ளஸ் 9, 7, 10 இதை ஆட் பண்ணால் 26. அப்போ 13 இதிலிருந்து காமனாக 13 வெளியில் எடுக்கலாமா? 13 எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? 3q ப்ளஸ் 2 இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு a ப்ளஸ் பியோட சம் விச் இஸ் டிவிசிபிள் பை 13. அப்போ 13ஆல் இது டிவைட் ஆகுமா? ஸோ a ப்ளஸ் b இஸ் டிவிசிபிள் பை 13. ஸோ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 5th one. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் வந்து let x be any integer, the square of x is x squared அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நம்பருக்கு அதோட ஸ்கொயர் ரூட்டாலையும் இது பண்ணும்போது மீதி 0 அல்லது 1 நமக்கு கிடைக்கணும். அதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து அந்த தெரியாத ஒரு இன்டீஜரை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஈவன் நம்பர் அதை வந்து ஒரு ஈவன் நம்பராக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2q அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கும் போது 2q ஸ்கொயர்டுன்னு வருமா? அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன்.
அதை EDAல வந்து நாம் அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில்? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2q த ஹோல் ஸ்கொயர், ரிமைண்டர் வந்து 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயரும் போது 2 into 2 4, 4q ஸ்கொயர். when x is an even number it is divided by 4. இது ஈவன் நம்பராக இருக்கும்போது அது 4ஆல் டிவைட் ஆகும் அண்டு ரிமைண்டர் வந்து நமக்கு 0 தான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. தென் எக்ஸ் வந்து ஆட் நம்பராக இருந்தால் என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ 2q + 1 சம் ஆஃப் த இன்டீஜர் q. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு என்ன 2q + 1 த ஹோல் ஸ்கொயர்டா. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ அதை வந்து இது அப்படி மாத்திரம் 2q ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 2q into 1 இந்த ஃபார்மேட்டில் மாற்றிட்டோமா. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 4q ஸ்கொயர் + 2 into 2 4q 1 ஸ்கொயர் 1 அதுதான். அப்போ 4q காமனாக வெளில எடுத்தோம்னா 4q q + 1 + 1 ரிமைண்டர் இருக்கா அதுதான். அப்போது டேக் q into q + 1 வந்து நான் கேவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4k + 1ன்னு மாறுமா. அப்போ 4k + 1ங்கிறது டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். ஏன்னா இங்கே 4 தானே இருக்குது. The square of any odd number is divisible by 4 and has remainder 1. இது இப்படி பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? ஆட் நம்பர் எடுத்தால் நமக்கு ஈவன் நம்பர் எடுத்தால் நமக்கு ரிமைண்டர் 0 வரும். ஆட் நம்பர் எடுத்தால் நமக்கு ரிமைண்டர் 1 வரும். அது ரெண்டுமே வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அதாவது EDA டு ஃபைண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை யூக்ளிட்டின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான சம் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 340 அண்ட் 412 கொடுத்துருக்காங்க. அதாவது 340 அண்ட் 412 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளோ EDAவோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். EDA ஃபார்முலா என்ன? A = BQ + R. ஓகேவா. 0 <= Q <= B. இதுதான் நம்மளோட EDA ஈக்குவேஷன், அதாவது EDA அல்காரிதம். இப்போது 412 கொடுத்துருக்காங்களா, அதுதான் நம்மளோட எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதோட நம்மளோட A. ஸோ 412 = 340 நம்மளோட B. QR நமக்கு தெரியாது. ஸோ QR நம்ம ஃபைன் பண்ணலாம். எப்படி ஃபைன் பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் நம்ம டிவிஷன் போடுவோம்ல, அப்படி தான் ஃபைன் பண்ணுவோம். அப்போ 412 அப்போ 340ஆல் நம்ம போடுறோம். அப்போ 1 into 340 340. ஸோ ரிமைண்டரு 72 கிடைக்கும். ஸோ இது நம்மளோட Q, இது நம்மளோட R. இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். ஸோ 340 into 1 + 72. இது வந்து ரிமைண்டர் ஈக்குவல் டு 0வா இல்லை. ஸோ R ≠ 0 அப்படின்னு கண்டிப்பாக இது போட்டே ஆகணும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற ரிமைண்டர் வந்து இங்கே கொண்டு வரோம். அப்போ 340, அதாவது இங்கே இருக்க B வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஏவா கன்வெர்ட் ஆகும். ரிமைண்டர் வந்து ஏவா கன்வெர்ட் ஆகும், பியா கன்வெர்ட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். 340 72ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 4 டைம்ஸ் வரும். அப்போ 288 ரிமைண்டர் என்ன வரும்? 52 வரும். அப்போ 52 = 0வா இல்லை. 52 ≠ 0. ஸோ ரிமைண்டர் ≠ 0ன்னு போட்டு அதை வந்து EDM ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 52 வந்து என்ன பியா கன்வெர்ட் ஆகும், இந்த 72 வந்து ஏவா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. 72 = 52 into Q R கண்டுபிடிக்க போகிறோம். 72 52 இங்கே இருக்குது. இப்போ 1 டைம், அப்போ 1 டைம் 52 போட்டால் ரிமைண்டர் என்ன வரும்? 20 வரும். 22 ≠ 0. ஸோ அதை இங்கே R ≠ 0. அப்போ ரிமைண்டரை வந்து நம்ம பிவாவும் ஆல்ரெடி இங்கே இருக்க B வேல்யூ வந்து ஏவாவும் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 52 = 20 = இது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 52 20 டேபிள்ஸில் போட்டால் 2 டைம்ஸ் வந்து 40. அப்போ ரிமைண்டர் வந்து 12 வரும். இது வந்து ஈக்குவலாக ரிமைண்டர் வந்து 0க்கு ஈக்குவலாக இல்லை. அப்போது R ≠ 0. அதைத்தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ரிமைண்டரை வந்து இங்கே பியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்து B வேல்யூ வந்து ஏவாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 20 = 12ன்னு மாறும். அப்போ அதுக்கு நம்ம எடுத்தால் என்ன கிடைக்கும்? இங்கே இருக்கு 20 12.
அப்போ 1 டைம்ஸ் வருமா, அப்போ 12, ரிமைண்டர் வந்து 8 கிடைக்கும். அப்போ அந்த 8 வந்து ரிமைண்டர் 8 வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதும். நெக்ஸ்ட் 8, இப்போ 12th, அப்போ அது போடுறோம். அது போடும்போது 1 12 8, இப்போ ரிமைனிங் 4 கிடைக்குது. 4 ஈக்குவல் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போடுறோம். 8 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 0. அப்போது 8 இங்கே போடுறோம். 8 4 2ன்னு போட்டோம்னா ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 0 கிடைச்சிச்சு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 0. இந்த 0 ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இது வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா அதை நம்ம மறந்துடக்கூடாது. ப்ளஸ் இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கண்டிப்பாக காமிக்கணும். இதை காமிக்காவே விட்டுறக்கூடாது. ஸோ நம்மளோட ஹெச்சிஎஃப் என்ன, 4, அதுதான் எழுதணும். ஸோ இந்த கன்க்ளூஷன் எழுதணும். த HCF of 340 and 412 is 4 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து 867 and 255. இப்போ இதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்தோன்னே EDA வந்து EDA ஈக்குவேஷன் எழுதிடும். EDA ஈக்குவேஷன் என்ன, A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர் கமா 0 லெஸ் தென் ஈக்குவல் டு Q லெஸ் தென் B. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? அப்போ நம்மளோட A என்ன 867 ஈக்குவல் டு நம்மளோட B என்ன 255, QR ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ 867 255 3 டைம்ஸ் போகுமா, அப்போ 765. ரிமைண்டர் என்ன 102. இதுதான் நம்மளோட ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வா, இல்லை. அப்போ ஆர் நாட் ஈக்குவல் டு 0. அந்த ரிமைண்டர் இதை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிமைண்டர் இருக்கிறது பியாக கன்வெர்ட் ஆகும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பியாக இருந்தது ஏவாக கன்வெர்ட் ஆகும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ 255 102 இதுக்கு நம்ம எடுக்கிறோம். அப்போ 102 2 டைம்ஸ் வருமா, அப்போ 204 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் என்ன 51. இப்போ 51 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு 0 அதை எழுதிட்டு அந்த ஆரோட வேல்யூ கியூவோட வேல்யூ ஆரோட வேல்யூ வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு 102 அதை வந்து 51th டேபிளில் போடுறோம். அப்போ 2 டைம்ஸ் வரும். 51 இன்ட்டு 2 102. ஸோ ரிமைண்டர் 0. அப்போ நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணி இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டு கன்க்ளூஷன் எழுதணும். த HCF ஆஃப் 867 and 255 இஸ் 51. இங்கே என்ன வேல்யூ இருக்குல்ல, அதுதான் நம்மளோட HCF. அதை நம்ம எழுதிக்கிறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். 10,224 and 9,648 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இப்போ நம்மளோட சொல்யூஷன் பார்க்கலாமா? நம்மளோட EDA ஃபார்மெட் என்ன, அதாவது ஈக்குவேஷன் என்ன, A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Q லெஸ் தென் B. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபார்மெட். இப்போது ஏ வேல்யூ என்ன 10,224 ஈக்குவல் டு 9,648. அதுதான் நம்மளோட பி வேல்யூ. கியூவோ ஆறு தெரியாது. QR ஃபைண்ட் பண்ணலாமா? 10,224 9,648 அதால் டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 டைம் போச்சுனாலே வந்து 2 டைம்ஸ்னால் எக்ஸ்ட்ரா போயிடும். ஸோ 11,000ல் வந்துடும். ஸோ 1 டைமில் வந்து 9,648 கிடச்சிருக்கு. அதை நம்ம மைனஸ் பண்ண ரிமைண்டர் எனக்கு வருது 576. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 அது எழுதிட்டு 576 ஆறு கியூவை அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரிமைண்டர் வந்து பியா ஆகும். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கிற பி வந்து ஏவா கன்வெர்ட் ஆகும். அதை மறந்துடக்கூடாது. ஸோ போடுறோம். ஸோ இதுக்கு டிவிசபிள் கண்டுபிடிக்கிறோம். 9648 576 டேபிளில் போச்சுன்னா என்ன வரும்? 16 டைம்ஸ் வரும். 1 டைம் வந்து 576 வரும். ரிமைனிங் வந்து 388 வரும். ஆல்ரெடி மீதி இருக்க 8 வந்து கீழே இருக்கிறோம். அப்போ 3,888. அது வந்து 6 டைம்ஸ் போட்டால் 3,456 வரும். ரிமைண்டர் என்ன 432. இதுதான் நம்மளோட ரிமைண்டர். இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எழுதிக்கிறோம். அப்போது இது வந்து ரிமைண்டர் கியூவையும் ஆர் வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஆர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ரிமைண்டர் வந்து
பியா கன்வெர்ட் ஆகும். இந்த பி வந்து இங்கே ஏவா கன்வெர்ட் ஆகும். இப்போ 576 432 டேபிளில் போடுறோம். 1 டைம் போடுறோம் 432. இப்போ 144 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0, அது எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 144 வந்து பியா கன்வெர்ட் ஆகுது. 432 வந்து ஏவா கன்வெர்ட் ஆகுது. ஸோ 432 ஈக்குவல் டு 144. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா 3 டைம்ஸ் வரும், 0 ரிமைண்டர் கிடைச்சிருச்சு. அப்போ ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிருச்சுனால நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ 144 தான் நம்மளோட ஹெச்சிஎஃப். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் என்ன? த ஹெச்சிஎஃப் ஆஃப் 10,224 and 9,648 is 144 அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். 84, 90, 120. இப்போ இங்கே ப்ரீவியஸாலாம் வந்து 2 டிஜிட்ஸ் தான் பார்த்தோம். இப்போ வந்து 3 டிஜிட்ஸ் எதனா 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பை இடிஏ மெத்தடை அப்ளை பண்ணுறேன். இடிஏ ஈக்குவேஷன் என்ன? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் கமா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ லெஸ் தென் பி. இதுதான் நம்மளோட இடிஏ ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஏ என்ன 90, பி என்ன 84 எடுத்திருக்கேன். அப்போது அந்த டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 டைம் 84 பண்ணால் ரிமைண்டர் 6 கிடைக்குது. அப்போ 6 வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதை அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 84 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 114 ப்ளஸ் போடுறேன். அப்போ 84 6 டேபிளில் போட்டோம்னா 14லேயே வந்து 0 ரிமைண்டர் கிடச்சிருது. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் ஆஃப் 84 and 90 is 6ன்னு எழுதிக்கிறோம். இதுதான் நம்ம இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 6. ஸோ அதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று 120 கொடுத்துருக்காங்களா, அதை எடுக்க போகிறேன். அப்போ 120க்கும் இந்த 6க்கும் நான் பார்க்கணும். ஓகேவா? இது ரெண்டுக்கும் பார்த்துடக்கூடாது. இந்த 120க்கும் ப்ரீவியஸாக நான் கிடச்ச அந்த ஹெச்சிஎஃப் வேல்யூக்கும் தான் எடுக்கிறேன். அப்போ 120 ஏவாகவும் இதை வந்து பி வேல்யூவாக வச்சோம்னா நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போ 20 டைம்ஸ் போட்டால் 120 கிடைக்குமா? அப்போ ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சு. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 84, 90, 120 இஸ் 6. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அதாவது 3 டிஜிட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த 2 எடுத்து இந்த 2 எடுத்து அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இந்த 2க்கு எடுத்து என்ன ஹெச்சிஎஃப் கிடைக்குதோ அந்த ஆன்சர் கூட தான் இதை வந்து நாம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஃபைண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 6. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th sum. Find the largest number which divides 1,230 and 1,926, leaving remainder 12 in each case. ஓகேவா? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போது வகுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? மிகப்பெரிய எண்ணைன்னு காண வகுத்தா மீதி 12 வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மீதி 12 வரும்னாலே வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்க கிவன் நம்பர்லேருந்து -12 பண்ணிடணும். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது -12 பண்ணிட்டோம்னா இது கிடைக்குமா? அப்போ ரிமைண்டர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 12 வந்துருமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம்? 1230 -12 போட்டோம்னா 1218 கிடைக்கும். அதே மாதிரி 1926 அதில் -12 போட்டோம்னா 1914 கிடைக்கும். இப்போ -12 பண்ணால் 1218 கிடைக்கும். 1926ல் -12 பண்ணால் 1914 கிடைக்கும். ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நாம் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 1218 and 914. ஓகேவா? பை இடிஏ மெத்தட். இடிஏ ஈக்குவேஷன் என்ன? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் கமா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ லெஸ் தென் பி. இதுதான் நம்மளோட இடிஏ. இப்போது இந்த இதை வந்து நான் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ பெரிய நம்பர் என்ன? 1914. அது ஈக்குவல் டு பி வேல்யூ வந்து 1218 இன்ட்டு நமக்கு ஆறு தெரியாது, கியூவு தெரியாது. ஸோ டிவிசிபிள் கண்டுபிடிக்கிறோம்.
போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே இது எடுத்திருக்கோம். இப்போ 1 டைம் போட்டோம்னா 1218 வருமா? அப்போ ரிமைண்டர் வந்து 696 கிடைக்குது. ஸோ 1 டைம், அது நம்மளோட Q வந்து 1 டைம் ப்ளஸ் ரிமைண்டர் 696. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதுதான் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து என்னவா மாறும்? செகண்ட் ஸ்டெப்பில் பியா மாறும். இது வந்து ஏவா மாறும். அதுதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? 696 520 நோ, இங்கே இருக்குது 1218 696 போடுறோம். அப்போ அது 1 டைம் 696. ரிமைண்டர் என்ன? 522 கிடைக்குது. ஸோ 522 எழுதிக்கிறோமா? அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து பியா கன்வெர்ட் ஆகுது. இங்கே இருக்க ஏ வந்து தென் பி வந்து ஏவா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுக்கு போட்டோம்னா என்னது? 1 டைம் 522 ரிமைண்டர் 174 கிடைக்கும். ஸோ இதுவும் வராது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 174 வந்து பியா கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே இருக்கிற பியை வந்து ஏவா கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 522 174 பண்ண 3 டைம்ஸ் போட்டோம்னா 522 கிடைச்சிச்சு. ரிமைண்டர் 0 வந்துச்சு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளோட HCF என்ன? 174. ரிக்வயர்டு நம்பர் என்ன? 174. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட், if D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 6y 60y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டினை தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 32 and 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி D என்க. D equal to 32x plus 6y அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் x மற்றும் y என்ற முழுக்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து EDA மெத்தட் என்ன? EDA equation என்ன? A equal to BQ plus R. அப்போ 0 less than equal to Q less than B. அப்போ 32 and 60க்கு HCF கண்டுபிடிப்போமா? அப்போ 32 and 60க்கு கண்டுபிடிச்சோன்னா 32 remaining 28. அது EDA மெத்தடில் அப்ளை பண்ணால் 60 equal to 32 into 1 minus 28. அப்போ ரிமைண்டர் 28 வந்துருச்சு. R not equal to 0. ஸோ இதை வந்து ரிமைண்டர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பியாவும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இந்த பி வேல்யூ வந்து ஏவாவும் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதுக்கு டிவிஷன் எடுக்கிறோம். எடுத்தோம்னா 1 times are 40. 4 வருது ரிமைண்டர். ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0வா? இந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வரோம். அப்போது 4 வந்து இங்கே பியாவும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இந்த பி வேல்யூ வந்து ஏவாவும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 28 4 வந்து போட்டோம்னா 7 டைம்ஸ். அப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சா? அப்போ நம்மளோட ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்போ HCF of 32 and 60 is 4. Now find x and y வேல்யூ ஃபைண்ட் பண்ணணுமா? அப்போ D equal to 32x plus 60y சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது டேக்கன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 32 equal to 28 into 1 plus 60 அதாவது y 4ன்னு நம்ம தெரியுமில்ல, அந்த 4 வேல்யூ எடுத்துக்கிறோம். -4 இந்த பக்கம் இருக்க +4 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா -4 ஆகும். இந்த பக்கம் இருக்க +32 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -32 ஆகும். +28 போத் சைடும் வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் ஆக்கிறதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஆயிருமா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். 4 ஈக்குவல் டு மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆயிரும் 32 ஆயிரும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆயிரும், -28 ஆயிருமா? அப்போ 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் 28 வந்து இந்த 28 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 60 minus 32 அப்படின்னு நம்ம பிரிக்கலாமா? பிரித்தா நமக்கு 28 கிடைக்குமா? அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 60 minus 32 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +32. அப்போ 32 minus 60 plus 32. இப்போ இதிலிருந்து 32வா? அப்போ ஈக்குவல் டு 4 இருக்குது. அப்போது 2 into 32 minus 60 அப்படின்னு எழுதலாமா? இந்த 32வை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இதை வந்து எப்படி எழுதலாம்? 2 into 32 அப்படின்னு எழுதலாமா? அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 2 into 32 minus 60.
equal to 4. அப்போ 4 equal to 2 into 32 plus 60. அப்போ minus 1. For condition. Conditionல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? So D equal to 32x plus 60y அப்படிங்கிறது அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன். So D வேல்யூ என்ன? 32 plus 60y. X வேல்யூ வந்து 2, y வேல்யூ வந்து minus 1. y வேல்யூ வந்து minus 1. D வேல்யூ வந்து 32. So our value is D equal to 4, X is equal to 2, Y is equal to minus 1. இதுதான் நம்மளோட final answer. இந்த step வந்து நான் இன்னொரு தடவை repeat பண்றேன். நம்ம என்ன find பண்ணணும்? X, Y find பண்ணணும். D equal to 32X plus 60Y அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்திருக்க equation. questionலே கொடுத்திருக்காங்க இந்த equation. So 32 equal to 28 into 1 plus 4 அப்படிங்கிறத நான் வந்து இங்கிருந்து எடுத்துக்கிறேன். அதாவது HCF கண்டுபிடிச்சேன்ல, இந்த HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற வந்து ஈக்குவேஷனை வந்து நான் எடுத்து இங்கே வந்து அதை வச்சு நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது 32 ஈக்குவல் டு 28 into 1 + 4 அதை எடுத்துட்டேன். இப்போ போத் சைடும் -1 மல்டிப்ளை பண்ணலாமா? அதாவது டபுள் டிஜிட்டெல்லாம் நான் ஒரு பக்கமும் சிங்கிள் டிஜிட்டை ஒரு பக்கமும் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணும்போது +28 அப்படி தான் இருக்கும். இங்கே இருக்க +32 இந்த பக்கம் வரும்போது -32 மாறும். இங்கே -4 இருக்குது, இந்த பக்கம் வரும்போது +4 தான். இங்கே +4 இருக்குது, இந்த பக்கம் வரும்போது -4 மாறும். ஸோ இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸை வந்து நான் ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? போத் சைடும் வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ்லாம் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுமா? ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஸோ +4 equal to 32 minus 28 சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த நான் 28 அப்போ அது அப்படியே வருது. இந்த 28ஐ நான் வந்து எப்படி எழுதலாம்? 60 - 32ன்னு எழுதலாம். 60லேருந்து 32 மைனஸ் பண்ணால் நமக்கு 28 கிடைக்குமா? அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். எதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன்னா, நம்ம ஈக்குவேஷனில் 60yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்மெட்டில் நாம் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கன்வெர்ட் பண்ணதுக்கான ரீசனும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் 32 - 60 + 32. 4 equal to 32 - 60 + 32ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 32ன்னு எழுதலாமா? -60 அதை வந்து அது அப்படின்னு எழுதலாமா? இது இப்போது கொஸ்டினில் கொடுத்த மாதிரியே அந்த ஃபார்மேட்டுக்கே வந்துருச்சா? 60. ஸோ 4 equal to 2 into 32 - 60. இதை வந்து எப்படி எழுதலான்னா இன்ட்டு -1ன்னு போடுறோம். ஏன்னா இங்கே ஒய்யோட வேல்யூ ஒன்று இருக்குது. அப்போது 60 ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷனில் கொடுத்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து என்னவா இருந்தால் இங்கே 60 நமக்கு கிடைக்கும்? -60 இருக்குது. அப்போ -1 இன்ட்டு பண்ணால் -× ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். -1ன்னு கிடச்சிருமா? ஸோ அதுக்காக நான் -1 நான் இந்த வேல்யூ மட்டும் இன்ட்டு பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்க ஃபார்மேட்டில் இது வந்துருச்சு. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதை டச் பண்ணக்கூடாது, இதை அப்படியே வச்சுக்கணும். இதை மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ 4 equal to 2 into 30 plus 60 into -1. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், +60 into -1 அப்படியே இருக்குது. இதுதான். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்மளோட டி இப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாமா? நம்ம டி என்னன்னு சொல்லிட்டு, டி வந்து 4, அப்போ 32, எக்ஸ் என்ன 2 + 60யா? அப்போ நம்ம ஒய் வேல்யூ என்ன? -1. ஸோ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு நான் இந்த சம் பார்க்கலாம். ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? லெட் த பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்.
இதை EDA ஈக்குவேஷனில் இதை அப்ளை பண்ணலாமா? எனக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது. ஸோ அதை ஏவை வந்து நான் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு 88 இன்ட்டு ஒய், அதாவது என்னோட Q வேல்யூ வந்து ஒய்யாக வச்சுக்கிறேன், ப்ளஸ் 61 என்னோட ரிமைண்டர் சொல்லிட்டாங்க. ஸோ ரிமைண்டர் இது வந்து பேஸ்ட் ஆன் EDA ஈக்குவேஷனில் நான் இது வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது 61 இன்ட்டு, இப்போ இதை வந்து நான் 11th டேபிளில் நான் போடலாமா? போட்டேன்னா டிவைடட் பை 11ன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தேன். ஸோ நான் 11th டேபிளில் போட்டால் என்னோட ஒய்யோ 6 கிடச்சிருமா? அப்போ 5 டைம்ஸ் வந்து போட்டால் 55, ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஸோ ஒய் வேல்யூ வந்து எனக்கு 5, ரிமைண்டர் வந்து 6. அப்போ இதில் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ 88 இஸ் மல்டிபிள் ஆஃப் 11. ஸோ டேக் 11. ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 6. இதுதான் என்னோட ரிமைண்டர். நெக்ஸ்ட் 10th சம். ப்ரூவ் தட் 2 consecutive positive integers are always co-prime அப்படின்னு சொல்லிக்கிறேன். எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களை சார்பாக எண்கள் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2, 3 எடுக்கிறோம். 3யும் 2வே ப்ளஸ் பண்ணால் 5 வரும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்? 5, 6. அப்போ 6 5வேயும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும்? 11 வரும். அப்போ 11, 12 அதே ரெண்டையும் ஆட் பண்ணால் வரது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நான் எப்படி எடுக்கலாம்? n+1 இங்கே நான் வந்து i+1ன்னு எடுத்திருக்கேன். ஸோ n+1 எடுத்தாலும் கரெக்டு தான். ஸோ let the number be n+1 or i+1. They are co-prime if only positive integer that divides both is 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ I is given to be positive integerன்னு நான் வச்சுக்கலாம். அப்போ ஐக்கு நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ரேண்டமாக. 1, 2, 3, 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 is odd and the other one is even. Since HCF of the 2 consecutive number is 1 அப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு இப்போ 1, 2, 3, 4ன்னு நான் அப்ளை பண்ணனாலும் இது வந்து ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர், இது ஆடு, இது ஈவன், அப்படி தானே வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி நான் போட்டாலும் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட இது பண்ணும்போது எனக்கு வந்து 1 கிடைக்குமா? அடுத்தடுத்த மிகை முழுக்களை சார்பாக எண்களே வந்து கிடைக்கும்போது எனக்கு 1 கிடைக்குமா? அதுதான் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட 10th சம்மோட சொல்யூஷன். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இதுதான். சரி, ஓவர்வியூ பார்த்துடலாமா? எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க சம்ஸோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இதுதான். செகண்ட் சம் கொஸ்டின் இது, சொல்யூஷன் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுற கொஸ்டின் இது, சொல்யூஷன் இதுதான். தேர்டு சம், இதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு சம்மில் மெத்தட் 1, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான். தேர்டு சம்லேயே மெத்தட் 2 இருக்குது, அதை பார்த்துடலாம். தேர்டு சம் மெத்தட் 2, அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், ஃபோர்த்து கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து சம், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இது ஃபிஃப்த்து சம்முக்கான சொல்யூஷன். ஃபைனல் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம், அதுக்கான ஃபஸ்ட்டு டிவிஷன், அதுக்கான கொஸ்டின் இது, சொல்யூஷன் இது. சிக்ஸ்த்தில் செகண்ட் டிவிஷனுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் அதோட சொல்யூஷன். சிக்ஸ்த்தில் தேர்டு டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது.
4th அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் 7th சம் இதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 8th சம் அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இது அதுக்கான சொல்யூஷன், 8th சம்முக்கான சொல்யூஷன், ஃபைனல் ஆன்சர் இது. 9th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இதுதான் 9th சம்முக்கான சொல்யூஷன். 10th சம் அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.